ஹலோ கோடர்ஸ், வெல்கம் பேக் நியூ டெக்னாலஜி யூடியூப் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வேரியபிள்ஸ்னால் என்ன, டேட்டா டைப்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, நம்ம இன்னும் யூசர்கிட்டருந்து எப்படி இன்புட்டை வாங்குது, அப்புறம் கேஸ்டிங்னா என்னது, இதெல்லாம் நம்ம இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நாம் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம வேரியபிள்னால் என்னென்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம ஐடிஎல்இ ஓப்பன் பண்ணிக்கலாம். சர்ச் பாரில் போய் ஃபஸ்ட்டு ஐடிஎல்இ அப்படி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ணி வச்ச ஐடிஎல்இ காணிக்கும். அதை ஓப்பன் பண்ணுங்கள். இனி இதில் நம்ம ஒரு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கலாம். மேலே இருக்க நியூங்கிற ஆப்ஷனில் போய் அதை ஒரு கிளிக் பண்ணி நியூ ஃபைல்னு இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா நியூ ஃபைல் க்ரியேட் ஆகிரும். இனி இதை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த ஃபைலை கிளிக் பண்ணி அதில் சேவ் அஸ்ன்னு இருக்குல்ல, அந்த சேவ் அஸ்ஸை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எதில் சேவ் பண்ணணும்னு கேட்கும். டாக்குமெண்ட்டுக்குள்ளாடி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிடேன். நியூ ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அந்த ஃபோல்டருக்கு நான் பைத்தான் அப்படின்னு நேம் கொடுத்துக்கிட்டேன். இனி அந்த பைத்தானுக்குள்ளே போய் நான் வேரியபிள் அப்படின்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்படி க்ரியேட் பண்ணி நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு மேலே வேரியபிள் .py அப்படின்னு இந்த ஃபைல் எனக்கு சேவ் ஆகிட்டு. இனி நான் இந்த ஃபைலில் என்ன கோடிங் நான் டைப் பண்ணணும் அது எனக்கு அவுட் இதில் காணிக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வேரியபிளை பற்றி பார்க்க போகிறோம். வேரியபிள்னால் நம்மள்கிட்ட ஒரு ஆப்பிள்னு ஒரு டேட்டா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த டேட்டாவை நம்ம ஒரு கூடையில், அந்த ஆப்பில் நம்ம ஒரு கூடையில் போட்டு வைக்கிறோம். அந்த கூடை தான் நம்மளுக்கு வேரியபிள். அந்த கூடைக்கு நம்ம வைக்கக்கூடிய நேம் தான் நம்ம வேரியபிள் நேம். அதாவது இப்போ நான் கோடிங்கில் எப்படி பண்ணணும்னு நான் காணிக்கிறேன். இப்போ நம்ம பிரிண்ட்டுக்குள்ளாடி நம்ம டபுள் கோட்ஸுக்குள்ளாடி ஆப்பிள் இப்படி கொடுத்து நம்ம மேலே இருக்க ரன்னை கிளிக் பண்ணி ரன் மாடியூல் இதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தோம்னா நம்மளுக்கு இங்கே ஆப்பிள்னு பிரிண்ட் ஆகும். இதே மாதிரி இப்போ நான் நிறைய வாட்டி பண்ணணும்னா நான் அடுத்தையும் திருப்பி பிரிண்ட்னு அடிக்கணும். பிரிண்ட்னு அடித்து திருப்பி அதுக்குள்ளேயும் திருப்பி ஆப்பிள்னு போட்டால் தான் எனக்கு இப்படி போட்டால் தான் எனக்கு திருப்பியும் ஆப்பிளுங்கன்னு எனக்கு ரன் ஆகும். அதுக்கு பதிலாக நான் என்ன செய்கிறேன்னா ஒரு வாட்டி நான் இந்த ஆப்பிளுங்கிறத நான் ஏன்னு ஒரு வேரியபிள், ஏங்கிறது எனக்கு ஒரு வேரியபிளோட நேம். இந்த வேரியபிளுக்குள்ளாடி நான் ஆப்பிளில் போட்டு வைக்கிறேன். ஆப்பிளில் நான் இப்போ ஏங்கிற வேரியபிளுக்குள்ளாடி நான் ஆப்பில் போட்டுட்டேன். இனி நான் பிரிண்ட் பண்ணுறேன். இனி நான் பிரிண்ட்டுக்குள்ளாடி ஏ அப்படின்னு கொடுத்துட்டு நான் ரன் பண்ணேன்னா எனக்கு ஆப்பிள்னு பிரிண்ட் ஆகும். இனி நான் எத்தனை வாட்டினாலும் நான் பிரிண்ட்டுக்குள்ளாடி ஏயை மட்டும் நான் ரன் பண்ணாலே போதும். ஏனி மட்டும் போட்டு நான் ரன் பண்ணாலே போதும், எனக்கு ஆப்பிளுங்கிறது பிரிண்ட் ஆகும். அதாவது ஒரு வாட்டி நம்ம ஆப்பிளுங்கிற டேட்டாவை ஏக்குள்ளாடி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா போதும். அந்த ஏயை நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணமோ அங்கெல்லாம் நம்ம அதில் இருக்க டேட்டாவை யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் வேரியபிள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டேட்டா டைப்ஸ். இந்த டேட்டா டைப்ஸில் நம்ம நம்பரையும் ஸ்ட்ரிங்கையும் தான் மெயினாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா அதுதான் நம்ம அதிகமாட்டு யூஸ் பண்ணக்கூடியது. நம்பர்னால் உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். 1 2 3 4 இந்த நம்பரில் வரக்கூடியது எல்லாமே நம்ம நம்பர் டேட்டா டைப்ஸ் தான் வரும். ஸ்ட்ரிங்குனா நம்மளோட நேமு, அதேமாரி இப்போ நம்ம ஆப்பிள்னு பார்த்தது இது எல்லாமே, அதாவது ஏதாவது ஒரு லெட்டர் எல்லாமே நம்மளுக்கு ஸ்ட்ரிங்கில் வரும். அந்த ஸ்ட்ரிங்ஸை தான் நம்ம டபுள் கோட்ஸ் உள்ளாடி மென்ஷன் பண்ணுவோம். இப்போ நம்ம நம்பருக்கும் இதுக்கும் என்ன எது வித்தியாசம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு பார்ப்போம். ஏ ஈக்குவல் டு, இப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு ஆடிஷன் பண்ணி பார்க்கலாம். ஏ ஈக்குவல் டு 1ன்னு நான் வைக்கிறேன். அதேமாரி பி ஈக்குவல் டு 2ன்னு வச்சுட்டு
பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட்டில் நான் A + B கொடுக்குறேன். இப்படி கொடுத்துட்டு நான் ரன் பண்ணேன்னா எனக்கு 3ங்கிறது அவுட்புட்டில் வருது. அதே இது நான் இப்போ இதை வந்து நான் நம்பராட்டே எடுத்துருக்கேன். இதை நம்ம இப்போ ஸ்ட்ரிங் இந்த 1 2 கூட நம்ம ஸ்ட்ரிங்காக கூட யூஸ் கொடுக்கலாம். அந்த ஸ்ட்ரிங் ஆட்டினா நம்ம டபுள் கோட்ஸ்குள்ள அப்படி கொடுக்கறது தான் ஸ்ட்ரிங்கு. இப்போ நான் டபுள் கோட்ஸ்குள்ள கொடுத்தேன்னா என்ன நடக்கு அப்படிங்கிறத பாருங்கள். இப்படி ஆட் ஆகி வரணும்னு நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் அப்படி வராது. பாருங்கள், இந்த 1ஐயும் இந்த 2ஐயும் பக்கத்தில் எழுதியிருக்கு. அதாவது ஸ்ட்ரிங்குனாலே ரெண்டையும் சேர்த்து தான் எழுதும். நம்பர்ஸ்னால் நம்ம இந்த ஆட் பண்ணதுக்கு ஏற்றது மாதிரி அப்படி எழுதும். அதாவது இப்போ நான் இங்கே ஏபிபி மட்டும் கொடுத்துட்டு இப்போ இதில் எல்இ அப்படின்னு கொடுத்துட்டு நான் இப்போ ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆப்பிள் அப்படின்னு ரெண்டையுமே சேர்த்து எனக்கு தரும். ஏன்னா நம்ம இங்கே இருக்க ஏயை ஃபஸ்ட்டு எழுதும், அடுத்து இருக்க பியில் உள்ள வேல்யூவை செகண்ட் எடுத்து எழுதும். இதுதான் ஸ்ட்ரிங்குக்கும் நம்பர்ஸுக்கும் உள்ள வித்தியாசம். இவ்வளோ தான் ஸ்ட்ரிங்ஸும் நம்பர், அதாவது இந்த டேட்டா டைப்ஸில் உள்ள ஸ்ட்ரிங்கும் நம்பர்ஸ்னால் இவ்வளோ தான். இப்போ உங்களுக்கு இதில் இந்த ரெண்டுமே நல்ல தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து என்னதுன்னா, யூசர்கிட்டருந்து எப்படி நம்ம இன்புட் வாங்க போகிறோம் அதுதான் பார்க்க போகிறோம். மீதி நம்ம என்ன பண்ணுவோம், வேரியபிள் ஈஸி தான். யூசர்கிட்டருந்து இன்புட் வாங்குது. நம்ம வேரியபிளில் வந்து யூசர்கிட்டருந்து இன்புட் வாங்க தான் கொடுக்க போகிறோம். அதுக்கு வேறு ஒன்றுமே செய்யணும்னா இன்புட் அப்படின்னு கொடுத்தா போகிறோம். அதாவது ஏ ஈக்குவல்ட்டுன்னு போட்டு நம்ம முந்தி அதில் உள்ள டேட்டாவை கொடுப்போம். இந்த டேட்டாவே நம்ம இப்போ யூசர்கிட்டருந்து வாங்கினால நம்ம இன்புட் அப்படின்னு கொடுத்தா போதும். அப்போ இந்த இடத்துல நம்ம இன்புட்டுன்னு கொடுத்து ஒரு எம்டி ப்ராக்கெட் இப்படி கொடுத்துட்டோம்னா கொடுத்துக்கிட்டு இப்போ நம்ம இதில் பிரிண்ட் கொடுக்கணும். பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணுறோம், எதை ஏயை பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ நான் இந்த ரன்னு நான் எப்போவுமே கிளிக் பண்ணதுனால இந்த எஃப்ஐன்னு கொடுத்துருக்காங்க. இந்த எஃப்ஐ நான் அமுக்கலைன்னா எனக்கு இப்படி வரும். நான் என்ட்ரு கொடுத்தேன்னா எனக்கு ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இதில் இது என்ன கேட்குதுன்னா, நம்ம இன்புட்டை நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுது. நான் இப்போ இதில் ஆப்பிள் அப்படின்னே கொடுக்குறேன். இதில் நான் இப்போ ஆப்பிள்னே கொடுத்துருக்கேன். இந்த சைடு தான் கொடுத்துருக்கேன். இந்த ஆப்பிள்னு கொடுத்து அதை நான் என்ட்ரு பண்ணுறேன். பிரிண்ட்டில் எனக்கு ஆப்பிள்னே பிரிண்ட் ஆகிருக்கு. அதாவது இந்த இன்புட் இருக்குல்ல, நம்ம கொடுத்துருக்கோம் இன்புட், அந்த இன்புட்டில் உள்ள டேட்டா வந்து ஆப்பிள் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம், இங்கே வச்சு கொடுக்குறோம். கோடில் வச்சு கொடுக்காம நம்ம யூஸராட்டு நம்ம கொடுக்கும்போது அது அப்படியே பிரிண்ட்டுக்குள்ளே போய் பிரிண்ட் ஆகுது. இவ்வளோ தான் இன்புட். இந்த இன்புட்டை நம்ம எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது எங்கேனாலும் நம்ம இந்த இன்புட்டை போட்டு நம்ம புது வேல்யூவை நம்ம யூஸர்கிட்டருந்தே வாங்கி நம்ம அதை பிரிண்ட் பண்ணணுமோ என்ன பண்ணணும்னாலும் பண்ணிடலாம். இதுக்கு தான் இந்த இன்புட்டை யூஸ் பண்ணுறது. அதாவது யூஸர்கிட்டருந்து இன்புட் வாங்குறது இதுக்கு தான் மெயினாக யூஸ் பண்ணுறது. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நம்ம என்னதை பார்க்க போகிறோம்னா கேஸ்டிங்னா என்னதுன்னு பார்க்க போகிறோம். கேஸ்டிங்னா நம்மள்கிட்ட ஒரு டேட்டா டைப், அதாவது நம்ம ஒரு இன்ட்டு நம்பருங்கிற டேட்டா டைப்பை நம்ம ஸ்ட்ரிங்காக மாற்றுறோம், இல்லைனா ஸ்ட்ரிங்கை நம்பராக மாற்றுறோம். இதுதான் நம்மளுக்கு கேஸ்டிங். இந்த கேஸ்டிங் எதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னா, நம்ம ஃபஸ்ட்டே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஏ ஈக்குவல் டு நான் இப்படி 10 அப்படின்னு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அதாவது இதை வந்து நம்ம ஸ்ட்ரிங் ஆட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னேன். இப்போ ஏ ஈக்குவல் டு 10ன்னு கொடுத்துருக்கேன். பி ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ் உள்ளாடி கொடுக்கறனால எனக்கு இப்படி நான் கொடுத்துருக்கேன். இப்போ டபுள் கோட்ஸ் உள்ளாடி நான் கொடுத்துருக்கனால இது எனக்கு ஸ்ட்ரிங் ஆட்டு எடுக்கும். அப்போ நான் இப்போ இதை ரன் பண்ணும்போது எனக்கு ரெண்டும் பக்கத்தில் தான் எழுதும். நம்ம இப்போ என்னது பார்த்தோம், புதுசாக இன்புட்டை பார்த்தோம். இப்போ நான் இந்த ரெண்டையுமே நான் இதில் இன்புட்டு நான் இந்த 10 அப்படியே யூஸர்கிட்டருந்து வாங்க போகிறேன். அப்போ இன்புட்டுன்னு நான் போடுறேன். இந்த இன்புட்டில் என்னது விஷயம் என்னென்னா, இப்போ இதில் உள்ள வேரியபிளோட நேம் வந்து ஏ. அதான் அப்போ நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காண்டி டபுள் கோட்ஸ் இல்லாடி ஏ ஈக்குவல் டுன்னு போட்டுக்கலாம். நீங்கள் அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு அது வந்து வெளியே உங்கள் யூஸர்கிட்ட காணிக்கும்போது ஏ ஈக்குவல் டு நீங்கள் அதில் என்ன வேல்யூ போடுறீங்களோ அதை போடுறது மாதிரி அது காணிக்கும் நம்மளுக்காண்டி. அதாவது ஈஸியாக நம்ம ரீடபிளுக்காண்டி அப்படி நம்ம பண்ணிக்கலாம். அப்புறம் இன்புட்டு பி
ஈக்குவல் டு இப்படி நான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் இதை ரன் பண்ணேன். இப்போ நான் இதில் நான் எனக்கு காணிக்குதா அவுட்புட்டில் யூசர்கிட்ட இருந்து நம்ம இப்போ நம்ம இன்புட் கொடுக்க போகிறோம். இதுக்கு இன்புட் நம்ம அங்கே கொடுத்துருக்கனால இங்கே நம்மள்கிட்ட இன்புட் கேட்குது. ஏவோட வேல்யூ என்னது அப்படின்னு கேட்குது. நான் இங்கே 10 அப்படின்னு கொடுத்து என்ட்ரு கொடுங்க. அப்புறம் பியோட வேல்யூ என்னதுன்னு அப்படி கேட்குது. 10 அப்படின்னு கொடுத்து என்ட்ரு கொடுத்தேன்னா நீங்கள் நினைப்பீங்க ரெண்டையும் நம்மளுக்கு ஆட் பண்ணி தான் வரும். ஏன்னா நம்ம இங்கே டபுள் கோட்ஸில் கொடுக்கல, அப்போ நம்மளுக்கு ஆட் பண்ணி வரோம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அப்படி வராது. பாருங்கள், நம்மளுக்கு பக்கத்தில் தான் எழுதியிருக்கு. ஏன்னா நம்ம இன்புட்டில் என்னது கொடுத்தாலும், அதாவது ஏதாவது லெட்டர் கொடுத்தாலும் சரி தான், ஏதாவது நம்பர் கொடுத்தாலும் சரி தான், இன்புட்டில் கொடுக்கும்போது அது வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரிங்காக தான் எடுக்கும். இன்புட்டில் எந்த வேல்யூ நம்ம கொடுத்தாலும் அது நம்மளுக்கு ஸ்ட்ரிங்காக தான் எடுக்கும். அதனால் அதை நம்ம மாற்றணும், அதாவது நம்ம நம்பர் தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லதுக்காண்டி தான் இந்த கேஸ்டிங்கை யூஸ் பண்ணுறோம். அதாவது இந்த இன்புட்டில் இப்போ நான் கொடுக்கக்கூடிய வேல்யூவை அப்படியே எனக்கு அதை நம்பராட்டு தான் அது எடுக்கணும்னா நான் இந்த இன்புட்டுக்கு முன்னாடி இன்ட் அப்படின்னு கொடுத்தா போதும். இன்ட்டுன்னு கொடுத்து ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளாடி அதை நான் போடணும். இந்த மாதிரி போட்டோம்னா எனக்கு அது நம்பராட்டு எடுக்கும். இப்போ ரெண்டுமே எனக்கு நம்பர்னால நான் ரெண்டுலேயுமே இன்ட்டு அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்படி கொடுத்துட்டு நான் இப்போ பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ எனக்கு ஏவோட வேல்யூ கேட்குது, அதே 10 தான் நான் கொடுக்குறேன். பியோட வேல்யூ கேட்குது, அதே 10 தான் நான் கொடுக்குறேன். கொடுத்தா இப்போ எனக்கு 2 ஆட் பண்ணி கிடைக்கும். ஏன்னா இந்த ஏக்குள்ளாடி நம்ம கொடுக்கும்போது அது 10, அதாவது டபுள் கோட்ஸுக்குள்ளாடி 10 அப்படின்னு தான் போகும். அதாவது ஸ்ட்ரிங் காட்டு தான் போகும் இன்புட்டில் வாங்கக்கூடியது. அந்த இன்ட் என்ன பண்ணிடும்னா அது ஸ்ட்ரிங்காக இருக்குது. அப்போ நம்ம இங்கே என்ன சொல்லியிருக்கோம், இன்ட் எனக்கு இன்டிஜராக மாற்று அப்படின்னு சொல்லியிருக்கனால அது இன்ட்டாக மாற்றி தான் ஏங்கிற வேரியபிள் நேமில் ஸ்டோர் பண்ணியிருக்கும். அப்போ எனக்கு அது வெறும் 10 அப்படிங்கிறது தான் அப்படி தான் எனக்கு ஸ்டோர் ஆகும். அதனால தான் இந்த கேஸ்டிங் யூஸ் பண்ணுறோம். இந்த இன்ட்டு நம்மளுக்கு கேஸ்டிங் யூஸ் பண்ணதுனால தான் இந்த இன்ட்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதே இது நம்ம இப்போ இதில் நம்ம ஸ்ட்ரிங்குன்னு போட்டாலும் ஒன்று தான், போட்டாலும் ஒன்று தான். இப்போ நான் இதில் ஸ்ட்ரிங்குன்னு போடுறேன். ஸ்ட்ரிங்குனா STR இப்படி போடுறேன். ரெண்டுலேயுமே அப்படி நான் மாற்றிக்கிறேன். இப்படி போட்டுட்டு இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு திருப்பி 10, பியோட வேல்யூ நான் 10 அப்படின்னு கொடுத்து எனக்கு என்டர் பண்ணோம்னா இப்போ எனக்கு சேர்த்து கிடைக்கும். ஏன்னா நான் அதுலேயே ஸ்ட்ரிங்காக தான் கிடைக்கும், அதே நான் ஸ்ட்ரிங்காகவே தான் எடு அப்படின்னு சொன்னதுனால எனக்கு இப்படி சேர்த்து கிடச்சிருக்கு. இவ்வளோ தான் கேஸ்டிங். அதாவது இந்த STRன்னு நம்ம போடணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த ஸ்ட்ரிங்காட்டு தான் சும்மாவே நம்ம இன்புட்டில் கொடுக்கக்கூடிய வேல்யூ ஸ்ட்ரிங்காக தான் எடுக்கும். நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு வேல்யூ நம்பரில் தான் வேணும் அப்படின்னு இருக்கக்கூடிய இடத்துல நம்ம இன்ட்டு கொடுக்கணும். இப்போ நம்ம அடிஷன் பண்ணக்கூடியதில் பார்க்கும்போது நம்ம இன்ட்டு தான் கொடுக்கணும். அதே மாதிரி என்ன மேக்ஸில் உள்ள என்ன ஈவெண்ட் பண்ணதுனால நம்மளுக்கு அது நம்பரில் தான் தேவைங்கிறனால நம்ம அப்படிப்பட்ட என்ன ப்ராப்ளம் பண்ணாலுமே நம்ம இதில் இந்த STR இந்த இடத்துக்கு பதிலாட்டு நம்ம இன்புட்டில் வாங்குகிறோம்னா நம்ம இன்ட்டு தான் கொடுக்கணும். இப்போ நம்ம கோடுக்குள்ளேயே கொடுக்குறோம்னா பிரச்சனை கிடையாது. நம்ம டபுள் கோட்ஸில் கொடுத்தா மட்டும்தான் அது ஸ்ட்ரிங்காக எடுக்கும். இல்லைன்னா நம்ம நார்மலாட்டு 10 அப்படி கொடுத்தோம்னா கண்டிப்பாக 10 தான் எடுக்கும். ஆனால் நம்ம இனிமேல் வரக்கூடிய ப்ராப்ளம்லாம் இனிமேல் வரக்கூடிய கோடிங்லாம் நம்ம அப்படி பண்ணவே மாட்டோம். ஏன்னா யூசர்கிட்ட இருந்து தான் இன்புட் நம்ம வாங்குறது மாதிரி இருக்கும். நம்மளே உள்ளேருந்து இன்புட் கொடுக்குற மாதிரி எதுலேயும் வராது. அதனால் இந்த கேஸ்டிங் வந்து கொஞ்சம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இது ரொம்ப ஈஸி தான், பார்த்து வச்சுக்கிடுங்க.